ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க ஊர்ல உள்ள வயல்வெளிகள்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக எங்கள் ஊரில் பேஞ்சிட்டு இருந்த மழைனால போகிற வழி எல்லாமே எங்கள் வயல் சைடு எல்லாமே ஃபுல்லாகவே ரொம்ப தண்ணியாகவே இருக்குது. அதைத்தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கோம். இந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு நத்தை நகர்றது வந்து மூவாவது தெரியுது. அதுதான் காட்டிகிட்டு இருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்க வயல். இது நெல்லெல்லாம் விதைச்சு இப்ப ரெடியா இருக்கு அறுவடைக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே எங்களோட கிணறு. மழை பெஞ்சு எல்லாமே நிறைஞ்சிருச்சு. அங்கிட்டு பாருங்களேன், கிழங்கு எல்லாமே இது விதைச்சு இப்ப எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இதான் எங்க ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம். அப்படியே அங்கிட்டுலாம் பாருங்களேன், புளிய மரம். அந்த புளிய மரத்துல தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இதுல ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க, நிறைய மரம் இருக்கு. அங்க பாருங்களேன், சப்போட்டா மரம் எல்லாம் இருக்கு. வாங்க பாப்போம். பாருங்களேன், இங்க ஒரு சப்போட்டா இது கூட காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் நல்லா பெருசா இருக்கு. அந்த அங்கெல்லாம் 3 இது இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்கும். நிறைய இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நிறைய காய்ச்சி இருக்கு. இது எப்படியாவது வந்து சாப்பிடலாம். இப்பயே சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால அப்புறம் வந்து சாப்பிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் வயலை தான் காட்டிட்டு இருக்கோம். நல்லா ஃபுல்லாக எல்லாமே விளைஞ்சிருச்சு. அறுக்கலான் நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அறுக்கலான் இருக்கும்போது மழை நல்லா பெஞ்சதுனால அந்த சென்டர்லலாம் வந்துட்டு நல்லா உயரமாக இருந்ததுனால ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதான் எங்களோட பெரிய புளிய மரம். இதுல இருந்தா எங்களுக்கு நிறைய புளி எல்லாம் கிடைக்கும். நாங்கெல்லாம் கடையில வாங்கவே தேவையில்லை. இதே எங்க குடும்பத்துக்கு எல்லாமே போதும். நீங்களே பாருங்க, இங்கே எவ்வளோ புளியம்பழம் காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நார்மல் டைமில் வந்து நிறையா காய்க்கும். இந்த மழை டைம்னால நிறையா கொட்டிருச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இதுவே எங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது, அதை நான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே மழைனால எல்லாமே கொஞ்சம் சேதமாக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை, பயறு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைத்தங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு. நிறைய இது காஞ்சி இங்கே பிடுங்கிட்டாங்க. மழைனால ரொம்ப சேதமாயிடுச்சு. பைத்தங்காய் எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் இது பண்ணியாச்சு, எடுத்துட்டாங்க. அதனால தான் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா கொத்தரங்காய் செடி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடுங்கிட்டாங்க. பட் நிறையா இதில் எல்லாமே காய்க்கும். பாருங்க, இது எல்லாம் தான் ஃபுல்லாக தான் எங்களோட வயல். சாரி இந்த மாதிரிலாம் துணிலாம் எதுக்கு ஆடுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மயில் இந்த மாதிரி ஏதாவது பயிரை வந்து கொத்தும் அப்படின்றதுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீக்கன் செடி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா காய் காய்ச்சிருக்கு. இதில் ஒரு பெரிய காய் ஒன்று காய்ச்சிருக்கு. சின்னதாக நிறையா இருக்குது. இப்போ அது பெருசாக உள்ளது பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிடுங்குற ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ அதனால நான் பிடுங்கிட்டு போகிறேன். நீங்கள் எங்கள் வயல்வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.